இந்த யூனிகான் நீங்கள் என்ன வண்டி பார்க்குறீங்க? யூனிகான் இன்ஜின் தான் நம்ம மாட்டியிருக்கோம். இந்த யூனிகான் இன்ஜின் மாற்றத்தெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த வண்டியில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ரீசன் என்னென்னா, நான் ஏன் இன்ஜின் ஒன்றும் பெட்டில் போடாமல் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்னா, இந்த இன்ஜினில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தெட்டு, அதேமாதிரி இந்த சைடு தெட்டு, இந்த ரெண்டு தெட்டுமே வந்து இந்த யூனிகானில் போயிடும். இது வந்து கரெக்டாக யூனிகான் மட்டும் இல்லை, ஹோண்டா ஷைனி, யூனிகான் எல்லாம் இந்த ஜாதியில் இதெல்லாம் போயிடும். அதேமாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் பண்ணி நம்ம மாட்டும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த யூனிகானில் இந்த காயில் அசம்பிளி. இப்போ இது பார்த்தீங்கன்னா காயில் அசம்பிளி புதுசு இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்கிறேன். அப்படி தெரியலன்னா நீ கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஆயில் டவுன் ஆனாலும் சரி இந்த காயில் பிரச்சனை வரும். அதேமாதிரி வந்து கரெக்டான இடத்துல இந்த ஆயில் பொசிஷன் போல் சரியான இது தேய்மானம் வரலைன்னா இந்த காயில் எரிஞ்சிடும். அதேமாதிரி அதிகமான ஒரு எரிபொருள் எப்படி சொன்னால் அதிகமாக லோடு வரும்போதும் இந்த காயில் போகும். இப்போ இந்த காயில் போயிடுச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி சரியாக சார்ஜர் ஏறாது, வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஹீட் ஆகிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த காயிலில் வரும். முக்கியமாக நம்ம இன்ஜின் ஒர்க் பண்ணும் போது இந்த காயிலும் செக் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராது. என்னோட சர்வீஸ் ஒர்க்கில் எப்பவுமே இன்ஜின் நான் ஃபிட் பண்ணிட்டேன்னா இந்த காயில் கீழே சீடி காயில் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு செக்அப் பண்ணிவிடுவேன். செக்அப் பண்ணிட்டு தான் மாட்டுவேன். இப்போ அதேமாதிரி தான் என் டவுட்டுக்கு நான் செக் பண்ணோன்னே காயில் எரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. காயில் மாற்றிட்டு இப்போ புது காயில் போட்டாச்சு. இப்போ வண்டி ஒர்க்கும் முடிச்சாச்சு. வண்டியில் வந்து நம்ம இன்ஜின் பெட் போட்டு வண்டியை மாட்ட விடுற வேலை தான், வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்டுதுங்க, இந்த இன்ஜின் ஜாக்கி உங்களுக்கு செட் ஆகுதான்னு கேட்டீங்க. எனக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஜாக்கி ஒர்க் ஆகுது. நிறைய பேர் இந்தமாதிரி ஜாக்கி செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்ஜின் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபிட் பண்ணி அப்படியே இன்ஜின் பெட்டில் தேர்ந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.